நண்பர்கள் அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை முறை விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரகம் நட்டுட்ருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தூயமல்லி, நம்ம பாரம்பரிய ரகமான தூயமல்லி நெல் ரகங்க. இதுதான் வந்து குத்து நாற்று. ஏன்னா எப்பவும் எஸ்ஆர்ஐ மெத்தடில் சால் நடவு நடுவோம். இது வந்து குத்து நடவுங்க. ஏன்னா நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லுவோங்க, ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு தன்மைங்க. அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயிர் செஞ்சோம்னா மட்டும்தான் விளைச்சல் எடுக்க முடியும். எல்லா மண்லேயும் ஒரே மாதிரி விளைச்சல் 100% எடுக்க முடியாதுங்க, சாத்தியம் இல்லாதது. அதனால தான் ஒவ்வொரு பதிவிலும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்காகத்தாங்க நம்ம ஒவ்வொன்றும் தெளிவாக அந்த விளக்கு பதிவு கொடுத்துட்ருக்குறோம். அதனால ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு தன்மை. அதனால அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடவு பண்ணோம்னா மட்டும்தான் அதில் வந்து நம்ம நல்ல விளைச்சல் எடுக்க முடியும். இல்லைன்னா வண்டல் மண்ணில் ஒரு மாதிரி இருக்கும், கரிசல் மண்ணில் ஒரு மாதிரி இருக்கும், சரள மண்ணில் ஒரு மாதிரி இருக்கும், ஓட மண்ணில் ஒரு மாதிரி இருக்கும், மணல் பாங்கான மண்ணில் ஒரு தன்மை இருக்கும். அதனாலங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அதனால எல்லா இடத்துலையும் நம்ம ஒரே மாதிரி விவசாயம் பண்ணோம்னா அது தோல்விதான் அடையுங்க. அதனால வந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பயிர் செஞ்சோம்னா மட்டும்தான் நல்ல விளைச்சல் எடுக்க முடியும். அதனால இது வந்து 1 ஏக்கருங்க. 1 ஏக்கரில் வந்து இப்போ தூயமல்லி நடவுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதை பாருங்கள், மண்புழுக்கள்லாம் வந்ததுக்கான அடையாளம் உங்களுக்கு அது நல்லாவே அதனுடைய எச்சங்கள்லாம் தெரியும் வந்திருக்குங்க. இதுக்கு இனி இப்போ நம்ம வந்து லிக்விடு போடுறதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. லிக்விடு போட்டு நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறது, கீழே தரையில் விடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்குறோங்க. அதனால் நம்மளுடைய நோக்கமே எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய முதன்மையான நோக்கம். அந்த பணியை சிறப்பாகவும் செம்மையாகவும் செஞ்சிட்ருக்குறேங்க. ஏன்னா ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழ்கிறதுனா அதுக்கு வந்து நஞ்சில்லாத உணவை சாப்பிட்டா மட்டும்தான் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். இல்லைன்னா இன்றைக்கி எல்லாமே நஞ்சுங்க. எல்லா உணவுமே நஞ்சாகி போச்சுங்க. காய்கறியிலிருந்து, கீரையிலிருந்து, பழங்கள்லேருந்து அத்தனையும் நஞ்சுங்க. நஞ்சு தெளிக்காத பொருள் எதுவுமே கிடையாதுங்க. அதனால தான் இத்தனை நோய்கள் வர்றதுக்கான மூலக்கூறு அதுதாங்க. அதனால் அதையெல்லாம் தவிர்க்கணும். நம்மகிட்ட வாங்கக்கூடிய நுகர்வோர் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கங்க. அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்குறோங்க. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிற நோக்கம் கிடையாதுங்க. நம்மளுடைய நோக்கமே எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம். முதல் இது நான் நல்ல உணவை சாப்பிடணும். அதுக்கு அடுத்தபடியாக என் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக எங்கிட்ட வாங்கக்கூடிய நுகர்வோர் வந்து அவங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஏன்னா நஞ்சு இல்லாத உணவை சாப்பிட்டோம்னா மட்டும்தான் இன்னைக்கு ஆரோக்கியம் 100% சாத்தியமுங்க. இல்லைன்ட்டா ஆரோக்கியங்கிறது கேள்விக்குறிதானுங்க. கீரையிலிருந்து இன்னைக்கெல்லாம் கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் காலையில் மருந்து அடிப்பாங்க, அடுத்த நாள் சாயந்தரம் அதை வந்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்துடும். இன்னைக்கு அப்படிதான் இருக்குங்க. எல்லாமே அப்படிதான் இருக்கும். அந்த கீரை வணக்கிலேயே அந்த மருந்து வாசம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா எங்கிட்ட வாங்கக்கூடிய ஒவ்வொரு நுகர்வோரும் சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் உங்களுடைய காயே சுவையே அது வேற தனிங்க. உங்கள்கிட்ட வாங்கக்கூடிய காய் பீர்க்கன்ல இருந்து சொரா புடலை எல்லாமேங்க இது மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்குதுங்க. நீங்கள் கீரையும் பயிர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்காக நம்ம அடுத்த சோதனை முயற்சி அடுத்து நம்ம பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அதையும் நம்ம நுகர்வோருக்கு வந்து திருப்திப்படுத்தலாம் அப்படின்ட்டுங்க. அதனால எல்லாருமே இந்த புரிதலோட எல்லா விவசாயிகளும் செஞ்சாங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம 100% நஞ்சில்லாத உணவை கொடுக்க முடியுங்க. ஆனால் அதை விவசாயிகள் வந்து கைவிட்டுறாங்க. பணம்ங்கிற நோக்கத்துக்கு உள்ளே போயிடுறாங்க. பணமே வாழ்க்கை கிடையாதுங்க. என்ன வாழ்க்கைங்கிறது வேற, பணம்ங்கிறது வேறங்க. ஏன்னா நம்ம இயற்கை விவசாயங்கிறது நம்ம வாழ்வியலுங்க, வாழ்வியல் சார்ந்து போகிறதுங்க. அதனால பணத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து எதையும் பூர்த்தி பண்ண முடியாதுங்க. அதனால வந்து விவசாயிகளை புரிதலோட விவசாயம் பண்ணுங்க. அதனால உங்களுடைய தேவைக்காவது முதல்ல கொஞ்சம் இயற்கை விவசாயம் செய்யுங்க. அடுத்த வருஷம் உள்ள வாங்க. ஃபஸ்ட்டு வருஷமே நான் எல்லாத்தையும் இயற்கை விவசாயம் செய்யணும்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் நீங்கள் ஒரு 20 சென்ட் நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் செய்யுங்க. அதில் கற்றுக்கிட்டு அடுத்த வருஷம் முழுமையாக இயற்கை விவசாயத்துக்குள்ளே உள்ள வாங்க. நான் முழுசாக உங்களை வந்து நட்டப்பட சொல்லிங்க. ஏன்னா நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். ஏன்னா ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு தன்மையாக இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் செட் ஆகுங்க. அதனால வந்து அந்த வருஷம் உங்கள் மண்ணுக்கு எப்படி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். ஏன்னா பூரா ஒரு 4 ஏக்கர் வச்சுருக்கீங்க, 4 ஏக்கர்லையும் இயற்கை விவசாயம் பண்ண சொல்லலைங்க.
அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஏக்கரை ஒதுக்குங்க, இல்லை ஒரு 25 சென்ட் ஒதுக்குங்க. ஒதுக்கி அதில் வந்து விவசாயம் செஞ்சு கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முழுசாக உள்ளவாங்க. இல்லைன்னா லாஸ் பண்ண வேண்டாங்க. எல்லாத்துக்கும் அதுதான் நான் சொல்லுவேன். அதனால நம்மளுடைய முதன்மையான நோக்கம், முழு நோக்கம் வந்து எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவுகளை கொடுக்கணும், அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால எல்லாருமே இயற்கை வழி வேளாண்மைக்கு உள்ளவாங்க. எல்லாரும் நல்லதையே செய்வோங்க. எல்லாத்துக்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நஞ்சில்லாத உணவுகளை கொடுப்போம். நம்ம தமிழகத்தையே இயற்கை விவசாய மாநிலமாக மாற்றுவோங்க. நன்றிங்க.